GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் காளப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் அஜய். 36 வயதான இவர் பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அதோடு பாஜக கட்சியை சேர்ந்த அஜய் காளப்பட்டி பாஜக மண்டல துணைத் தலைவராக பதவி வகித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி தனது மனைவி குழந்தைகளுடன் அதே பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அஜய் வசிக்கும் அதே பகுதியில் வேல்முருகன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். அங்கு பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் அஜய் மனைவியுடன் சேர்ந்து மதம் மாறியதாக கூறப்படுகிறது. இதனால் அஜய்க்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடந்து வருகிறது. இதற்கிடையில் மளிகை கடை நடத்தி வந்த வேல்முருகனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த பெண் முக்கோண காதலாக அஜயுடனும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட அஜய் அந்த பெண்ணுடன் பழகக்கூடாது என வேல்முருகனை எச்சரித்துள்ளார். ஆனால் அதையும் மீறி அவருடன் பழகியதால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதன் நீட்சியாக வேல்முருகன் கடையில் குட்கா பொருட்கள் விற்பது குறித்து காவல்துறைக்கு அடிக்கடி தகவல் தெரிவித்து வந்திருக்கிறார் அஜய். இதனால் கடும் ஆத்திரமடைந்த வேல்முருகன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அஜய்க்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி கடந்த 31ஆம் தேதி இரவு விளாங்குறிச்சி பகுதியில் அஜய் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வேல்முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து அஜயை சராமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் கையில் பலத்த காயமடைந்த அஜயை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பீளமேடு போலீசார் இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வேல்முருகன் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.